சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பலத்த காற்று, இடி மின்னலுடன் கொட்டி தீர்த்த கனமழை. திருவள்ளூர், திருவண்ணாமலை, சேலம், ஈரோடு மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. இன்று வட தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் பெய்த கனமழையால் தரையிறங்க முடியாமல் பெங்களூருவுக்கு திருப்பிவிடப்பட்ட விமானங்கள். சென்னையில் இருந்து புறப்பட வேண்டிய 10 விமானங்கள் தாமதமானதால் பயணிகள் கடும் அவதி. சென்னை, நாகர்கோவில், மதுரை, பெங்களூரு இடையே புதிய வந்தே பாரத் ரயில்கள் பிரதமர் மோடி இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாட்டில் நோக்கியா உள்ளிட்ட 6 முன்னணி நிறுவனங்கள் 900 கோடி ரூபாய் முதலீடு. அமெரிக்காவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து. தெற்காசியாவில் முதல் முறையாக சென்னையில் ஃபார்முலா 4 ஸ்ட்ரீட் சர்க்கியூட் கார் பந்தயம் இன்று தொடக்கம். போட்டி தொடங்கும் முன் ரசிகர்களுக்கான பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு. தூத்துக்குடியில் தனியார் நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒப்பந்த ஊழியர் உயிரிழப்பு. தொழிற்சாலை அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி உறவினர்கள் போராட்டம். அரக்கோணம் யார்டு பகுதியில் தொடர் பராமரிப்பு பணி காரணமாக 10 மின்சார ரயில்கள் ரத்து. 3 நாட்களுக்கு பராமரிப்பு பணி நீடிக்கும் என தகவல். ஹேமா கமிட்டி அறிக்கையை 1 வாரத்திற்குள் வெளியிட வேண்டும். கேரள அரசுக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவு. பாஜக எம்பி கங்கனா ரணாவத் நடித்துள்ள எமர்ஜென்சி படத்தை தடை செய்ய சீக்கியர்கள் வலியுறுத்தல். பஞ்சாப், டெல்லி, உத்தரப்பிரதேசம், தெலுங்கானா மாநிலங்களில் வலுக்கும் எதிர்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.